அம்மா, நாளைக்கு ஸ்கூலில் வைக்கிற ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக நீங்களும் நானும் போகிறோம், சரிங்களா? 2 பேருக்குமே ப்ரைஸ் இருக்குது. நம்ம எல்லோரும் முன்னாடி கெத்தாக ப்ரைஸ் வாங்கிட்டு வரோம், சரிங்களா? நாளைக்கு லேட் ஆகிட்டு அதாயிட்டு இதாயிட்டுன்னு சமாளிச்சிங்க, அதுக்கப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். நாளைக்கு உங்கள் வேலைக்கு லீவ் போடுங்க, நம்ம 2 பேரும் எங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரலாம், ஓகேவாம்மா? மறந்துடாதீங்க. நாளைக்கு காலையில் பார்ப்போம். அடுத்த நாள் காலையிலையும் விடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே படுத்திருந்த லதா, ஐயோ விடிஞ்சிட்டா, அதுக்குள்ளே விடிஞ்சிட்டா, இப்போந்தான் படுத்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே விடிஞ்சிருது. மணியை பார்த்தா 12ன்னு இருக்குது, அதுக்குள்ளே மணி 6 ஆயிடுது. இந்த நைட்டு மட்டும் எப்படித்தான் இவ்வளோ சீக்கிரமாக போகுதுன்னே தெரிய மாட்டுக்கப்பா. காலையிலலாம் மெதுவாக போகுது, நைட்டு மட்டும் படுத்த உடனே விடிஞ்சிருது. அதை பார்த்தாலே தலைலாம் வலிக்கு. கூட கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே மணி 7, 7:30 ஆயிரும். ஐயோ இன்றைக்கி என்ன இவ்வளோ நேரம் ஆகிட்டு, அவள் வேறு ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலில் ஃபங்க்ஷன்னால. ஐயோ ஆடுவாளை, இன்றைக்கி போய் அவளை எழுப்ப வேண்டாம், நம்ம நேராக போய் சமைக்க போயிடலாம் அப்படி நினச்சிட்டு லதா சமைக்க போயிட்டா. ஐயோ இன்னைக்கு வேற அவள் என்கிட்ட ஆடுவாளை, ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷனு, சூப்பராக ட்ரெஸ் போடணும், அப்படி போடணும் இப்படி போடணும்னா நம்ம பாட்டுக்கு சமைக்க வந்துட்டோம். அவளை எழுப்பாமல் மணி வேற 7:30 ஆகிட்டு, அவள் கிளம்பையே 2 மணி நேரம் ஆக்கும் அப்படின்னு லதா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தா. எப்போவும் மெதுவாக எந்திக்கிற லக்ஷிதா அன்னைக்கு 7:30க்கே எந்திரிச்சிட்டு, என்ன இன்னும் அம்மா என்னை கூப்பிட வரல, எப்போவும் அம்மா தானே எழுப்பி விடுவாங்க, இன்றைக்கி என்ன ஆச்சு அம்மாவுக்கு, நான் போய் பார்க்குறேன், அவள் என்ன இன்றைக்கி என்னை எழுப்பி விடாமல் இருக்கா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து லக்ஷிதா அம்மாவை பார்க்க போகிறா. அம்மா எப்படி அடுப்பாங்கரையில் தான் இருப்பாங்க, எனக்கு தெரியும், நான் போய் பார்க்குறேன், பார்த்துட்டு அம்மாவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு அவ்வளோ சொல்லியும் ஒன்று கூட என் பேச்சை கேட்காம அவங்க பாட்டுக்கு லேட்டாக இருந்துச்சு சமைச்சிட்டு இருக்காங்களா, இப்போ போய் பாருங்கள் எப்படி கத்துறேன்னு. எம்மா உங்கள் மனசில் என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க, நான் நைட்டே அவ்வளோ நேரம் சொன்னேன்ல சீக்கிரமாக கிளம்பணும்னு, ஆனால் எதுவுமே கேட்காம எல்லாமே உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க. மெதுவாக எழுந்திரிச்சிட்டு மெதுவாக சமைச்சிட்டு இருக்கீங்க, என்னை யார் எழுப்பி கிளப்பி விடுவா, எல்லாமே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தால் போங்கம்மா. ஏய் அடுப்பை விட்டு கொஞ்சம் தள்ளி நில்லடி, அதுக்கப்புறம் நீ பேசலாம். நீ 8 படிக்க இன்னும் உன்னை எழுப்பி கிளப்பிட்டு இருக்க முடியுமா? அசிங்கமாக இல்லை? நீயே எஞ்சி கிளம்ப வேண்டாம், அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கும், வெளியும் வேலை பார்க்கணும்னு ஏதாவது நினப்பு இருக்கா உனக்கு? எப்பவும் சந்தோஷம். சரி, நான் அடுப்பை விட்டு தள்ளி நின்றுட்டேன், இப்போ நீங்கள் சமையலை வச்சுட்டு கிளம்பி என் ஸ்கூலுக்கு வர்ற வழியை பார்க்கிங்களா, இல்லை இன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் சமைச்சிட்டு தான் இருக்க போகிறீங்களா? அப்படி சமைச்சிட்டு இருந்தால் இருங்க, எனக்கு நீங்கள் யார் இருக்கா, நானே ஸ்கூலுக்கு ஒத்தையில் போய்க்கிறேன். சரி அழாத, வாரேன், வந்து உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன். இந்த ட்ரெஸ் போதுமா, பிடிச்சிருக்கா பாரு. இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, ஆனால் இன்றைக்கி போடுற மைண்ட் செட் இல்லைம்மா. ஒழுங்கு மரியாதை இதை போட்டு போ. சரிம்மா, நீங்கள் சொன்னால் போட்டு போகிறேம்மா அப்படி சொல்லிட்டு லதாவும் லக்ஷிதாவும் ஸ்கூலுக்கு மெதுவாக கிளம்பி போக ஆரம்பித்தாங்க. நல்ல புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இன்றைக்கி ஸ்கூல் ஃபங்க்ஷனை ஒரு கலக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து மெதுவாக அவங்க ஸ்கூலுக்கு நடந்தே போக ஆரம்பித்தாங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷனும் ஆரம்பிச்சிச்சு. இவங்க தான் ஸ்கூல் பிரின்சிபல், தான் ஸ்கூலை பற்றி ரொம்ப பெருமையாகவும் இதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் ஸ்கூல் பேர் கேஏ ஹையர் செகண்டரி ஸ்கூல். இங்கே 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கும். எல்லாரும் இங்கே வந்து நல்லா ஜாயின் பண்ணி படிக்கலாம். எம்மா, இவர் தாம்மா எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல், இவர் பேர் என்ன தெரியுமா, டோப்லாங்கி, நாங்கள்லாம் அப்படி தாம்மா கூப்பிடுவோம் அப்படி சொல்லி லக்ஷிதா அவங்க அம்மா கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா. அவங்க அம்மா ஜூஸ் காஃபி எல்லாமே ஜாலியாக குடித்து ஆனுவல் டேயை அம்மா பொண்ணு அங்கே வந்திருக்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் எந்தெந்த சார் வராங்களோ எந்தெந்த மேடம் வராங்களோ கலாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் லக்ஷிதாவை சார் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. லக்ஷிதா மெதுவாக நடந்து போய் கொஞ்சம் பதட்டமாக இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் ரொம்ப தைரியமாக அங்கே ஸ்டேஜில் போய் நின்று பேச ஆரம்பித்தா. எல்லாருக்கும் தேங்க்ஸ் எனக்கு செலக்ட் பண்ணதுக்கு, என்னை நிறைய விஷயத்தில் ஓட் பண்ணி என்னை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் விஷயத்தில் என்னோடய டேலண்ட்லேயும் ப்ரைஸ் கிடச்சிச்சு, நான் எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு லக்ஷிதா ரொம்ப பெருமையாக பேசி நிறைய ப்ரைஸ் வாங்கினா. அதுக்கப்புறம் லக்ஷிதாவோட அம்மா தான் கூப்பிட்டாங்க. அவங்களும் மெதுவாக ஸ்டேஜுக்கு வந்தாங்க. வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட, ஏம்மா என்னெல்லாம் அம்மா ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க, நீ ஏன் வாங்கிட்டு வந்துடுமா சொன்னாங்க. இல்லைம்மா நீ வாங்க நீ பேசு அப்படி சொன்னாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, சூப்பர் மாம்ங்கிற ஒரு இது எனக்கு கொடுத்ததுக்கு. நான் என் கடமையை தானே செஞ்சேன், இதுக்கெல்லாம் எதுக்கு சூப்பர் மாம்ங்கிறது, அதனால் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படி சொல்லி லக்ஷிதாவும் லதாவும் ஸ்டேஜில் எல்லாத்துக்கும் ரொம்ப வாழ்த்துக்களும் நன்றியும் சொன்னாங்க.